காசு. விளம்பரத்துல சொல்ற விலைய மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு மேலயும் சில கட்டாய செலவுகள் இருக்கு. அதையும் கணக்குல சேர்த்தாதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியும். இந்த சார்ட்ட பாருங்க. நீங்க ஆரம்பத்துல சிஸ்டத்துக்காக கொடுக்கற காசு மொத்த செலவுல வெறும் 70% தானா. மீதி 30% எங்க போகுது? வருஷா வருஷம் கட்ட வேண்டிய ஏஎம்சி, இன்சூரன்ஸ், அப்புறம் சில வருஷம் கழிச்சு இன்வெர்ட்டரை மாத்த வேண்டிய செலவுன்னு இருக்கு. சோ மொத்த செலவு வேற, ஆரம்ப விலை வேற. உங்க சோலார் சிஸ்டமோட 25 வருஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த டைம்லைன்ல பார்க்கலாம். முதல்ல முதலீடு பண்றீங்க. சரியா 5.7 வருஷத்துல போட்ட காசு திரும்பி வந்துரும். சூப்பர். ஆனா இங்க பாருங்க, 8ல இருந்து 10வது வருஷத்துல ஒரு பெரிய செலவை காத்துக்கிட்டு இருக்கு. இன்வெர்ட்டரையும் பேட்டரி இருந்தா அதையும் மாத்தியே ஆகணும். பேனல் 25 வருஷம் வரும், ஆனா இந்த இன்வெர்ட்டர் அவ்வளவு நாள் வராது. இதே மனசுல வச்சுக்கணும். சரி, இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசி கேள்விக்கு வருவோம். நம்ம கையில இருக்கிற பணத்தை இந்த சோலார் சிஸ்டம்ல போடுறது பெஸ்டா, இல்ல பேசாம பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறது பெஸ்டா? வாங்க நேரடியா மோது விட்டு பார்த்துடலாம்.